ஆயக்கலைகள் 64 அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. சிம்மராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது, எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க. அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ள போலாங்களா? என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. பழனி ஆண்டவா, செந்தூர் வேலவா, சீரும் போர் தளபதியே, சேவல் கொடி ராஜாவே, நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும். இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். இவங்களுக்கு ஒண்ணுனா நீதான் ஐயா பொறுப்பு. அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம். சிம்ம ராசிக்காரங்களே, இன்னைக்கு நீங்கள் கேட்க போகும் இந்த விஷயம் சாதாரணமான ஒரு ராசி பலன் அல்ல. இது உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் மறைக்கப்பட்ட வந்த ஒரு பெரிய மாற்றத்தின் ஆரம்பம். சமீப காலமாக நீங்கள் மனதுக்குள் ஒரே ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டு வருகிறீர்கள். நான் இவ்வளவு உழைத்தும் ஏன் எதிர்பார்த்த பலன் வரல, எல்லாருக்கும் முன்னேற்றம் வருது, எனக்கு மட்டும் ஏன் தடைகள் என்று இந்த கேள்விகளுக்கான பதில் இப்போது வெளிவர ஆரம்பித்து விட்டது. சிம்மராசி என்பதே பிறரால் வழிநடத்தப்பட வேண்டிய ராசி அல்ல, பிறரை வழிநடத்த பிறந்த ராசி. ஆனால் கடந்த சில மாதங்களாக உங்க இயல்புக்கு மாறாக நீங்கள் அமைதியாக இருந்து நிறைய விஷயங்களை உள்ளுக்குள்ள அடக்கி கொண்டு வந்திருக்கிறீர்கள். இது உங்கள் தவறில்லை. கால சுழற்சி உங்களை ஒரு பெரிய விஷயத்துக்காக தயார் செய்து கொண்டிருக்கிறது. பலர் கவனிக்காத ஒரு விஷயம் என்னவென்றால், சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வருவதற்கு முன்பு அவர்கள் மனதளவில் தனிமையை அனுபவிப்பார்கள். சுற்றி இருப்பவர்கள் இருந்தாலும் புரிந்து கொள்ளப்படவில்லை என்ற உணர்வு இருக்கும். இது இப்போது உங்களுக்கு நடந்திருக்கிறது. நீங்கள் செய்த நல்ல விஷயங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கவில்லை, உங்களின் திறமை மதிக்கப்படவில்லை, சிலர் உங்களை லேசாக எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் இதெல்லாம் நிரந்தரம் இல்லை. ஏன் என்றால் இப்போது நடக்கப் போகும் இந்த ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடிய சக்தி கொண்டது. இது பணம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது உங்கள் மதிப்பை உயர்த்தும் ஒரு வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது நீண்ட நாட்களாக நின்று போன ஒரு விஷயம் திடீரென்று நகர ஆரம்பிக்கலாம். சிம்ம ராசிக்காரங்களை, நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒன்றுதான். இந்த காலகட்டத்தில் உங்கள் மனதில் தோன்றும் ஒரு சின்ன முடிவு வெளியிலேயே மிகப்பெரிய விளைவாக மாறும். நீங்கள் சாதாரணமாக நினைத்துவிட்ட ஒரு செயல் பிறர் பார்வையில் அதிசயமாக மாறும். உங்கள் மீது சந்தேகமாக இருந்தவர்களே உங்கள் திறமையை ஒப்புக்கொள்ளும் சூழல் உருவாகும். குறிப்பாக இவள் இதை செய்ய முடியுமா என்ற கேள்வி எழுப்பிலிருந்தே ஒரு திருப்பும் முனை உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் இதுவரை அடக்கி வைத்திருந்த கோபம், ஏமாற்றம், சோர்வு எல்லாம் இப்பொழுது மெதுவாக விலகத் தொடங்கும். அதற்கு பதிலாக ஒரு விதமான தன்னம்பிக்கை, நான் இதை சமாளிக்க முடியும் என்ற உறுதி உங்களுக்குள் உருவாகும். இந்த உறுதிதான் உங்களை மற்றவர்களிலிருந்து வேறுபடுத்த போகிறது. சிம்ம ராசிக்காரங்களே, உங்களுக்கான காலம் வரப்போதுங்க. அது மெதுவா வராது. ஒரே நேரத்தில் வாழ்க்கையின் பல கதவுகள் திறக்கப்படும். அதற்கான ஆரம்ப சலசலப்பு இப்பொழுது தொடங்கிவிட்டது. நீங்க இதை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் நகர ஆரம்பிச்சு விட்டது. இதை உணர்றவங்க முன்னேறுவாங்க. உணராமல் அலட்சியம் செய்பவர்கள் இன்னும் கொஞ்சம் காலம் காத்திருக்க வேண்டி வரும். உங்கள் ராசியின் இயல்பே ராஜா போல வாழ வேண்டும் என்பதுதான் இந்த ராஜதந்திர வாழ்க்கைக்கான முதல் அடையாளம் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையின் பதிவாக ஆரம்பித்து விட்டது. சிம்மராசிக்காரங்களே, சமீப நாட்களாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சில நிகழ்வுகள் உங்களுக்கு சாதாரணமாக தோன்றியிருக்கலாம். ஆனால் அவையெல்லாம் சும்மா நடந்த விஷயங்கள் இல்லை. நீங்கள் சந்திக்க ஒவ்வொரு மறுப்பும், ஒவ்வொரு ஏமாற்றமும் ஒவ்வொரு காரணத்துக்காக நடந்தது. குறிப்பாக நீங்கள் நம்பிய ஒருவரிடமிருந்து எதிர்பாராத பதில் கிடைத்திருக்கலாம், அல்லது முழு மனதுடன் முயற்சி செய்த ஒரு விஷயம் கடைசி நேரத்தில் கை நழுவி போயிருக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக வெளியே காட்டவில்லை என்றாலும் உள்ளுக்குள்ள இவ்வளவுதான் என் வாழ்க்கையா என்ற ஒரு எண்ணம் வந்திருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. ஆனால் உண்மை என்னவென்றால், அந்த இடத்தில் உங்களுக்கு கிடைக்காமல் போனது இழப்பு இல்லை, அது ஒரு பாதுகாப்பு. ஏனென்றால் அந்த பாதையில் நீங்கள் தொடர்ந்திருந்தால் உங்கள் உண்மையான திறமை மறைந்து போயிருக்கும். சிம்மராசிக்காரர்கள் எப்போதும் பெரிய மேடைகளுக்காக உருவாக்கப்பட்டவர்கள். சிறிய இடத்தில் உங்களை அடக்கி வைத்தால் உங்களுக்குள் இருக்கும் தீ அணைந்துவிடும். அதனால்தான் காலம் உங்களை கொஞ்சம் தள்ளி வைத்து உங்களின் பொறுமையை சோதிக்குது. இந்த சோதனையில் நீங்கள் தோற்றுவிடவில்லை. வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள் நீங்கள் தொடர்ந்து யோசிச்சு கொண்டே இருக்கிறீங்க. நான் என்ன மாற்றம் செய்யணும், எங்க தவறு நடக்குது என்று உங்களை நீங்களே கேள்வி கேட்கிறீர்கள். இதுதான் மிகப்பெரிய பலம். ஏனென்றால் மற்ற ராசிகள் பிறரை குறை சொல்வார்கள், ஆனால் சிம்ம ராசிக்காரர்கள் தங்களை சீரமைத்து கொள்ள முயற்சி செய்வார்கள். இப்போது அந்த சீரமைப்பின் பலன் வெளியில் தெரிய ஆரம்பிக்கிறது. சிலருக்கு இது திடீரென்று வரும் ஒரு தகவலாக இருக்கலாம்,
இருக்கலாம். சிலருக்கு நீண்ட நாட்களாக அமைதியாக இருந்த ஒருவர் மீண்டும் தொடர்பு கொள்வதாக இருக்கலாம். இன்னும் சிலருக்கு இதை நான் செய்யலாமா என்று மனதுக்குள் வந்து ஒரு எண்ணம் திடீரென்று உறுதியாக மாறலாம். இந்த உறுதிகள் முக்கியம். ஏனென்றால் இதற்கு முன்பு நீங்கள் தயங்கிய இடங்களில் இப்போது தயக்கம் இருக்காது. உங்கள் பேச்சில் ஒரு தெளிவு வரும். உங்கள் முடிவுகளில் ஒரு வலிமை தெரியும். அதை பார்த்து சிலர் உங்களிடம் மாறாக நடக்க ஆரம்பிப்பார்கள். இதுவரை உங்களை மதிக்காமல் இருந்தவர்கள் கூட உங்களின் நிலைப்பாட்டை புரிந்து கொள்ள முயற்சி செய்வார்கள். சிம்மராசிக்காரங்களே, உங்களின் வாழ்க்கையில் நடக்கும் இந்த மாற்றம் சத்தம் போட்டு வராது, மெதுவாக ஆனால் ஆழமாக உங்கள் வாழ்க்கையின் அடித்தளத்தையே மாற்றும். இன்று நீங்கள் எடுத்துக்கொள்ளும் ஒரு முடிவு நாளை உங்களை பற்றி மற்றவர்கள் பேசும் விதத்தையே மாற்றும் சக்தி கொண்டதாக இருக்கும். நீங்கள் இதுவரை நினைத்ததை விட உங்கள் மதிப்பு அதிகமாகும். அதை உணர வைக்கத்தான் இந்த காலகட்டம் உங்களை அந்தந்த அனுபவங்கள் வழியாக கொண்டு வந்திருக்கிறது. சிம்மராசிக்காரங்களே, இப்பொழுது உங்க மனநிலையில் ஒரு வித்தியாசமான மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். முன்பெல்லாம் ஒரு விஷயம் நடக்கவில்லை என்றால் உடனே பதற்றம், கோபம் அல்லது சோர்வு வந்திருக்கும். ஆனால் சமீப காலமாக சரி நடக்கட்டும், பார்த்துக்கலாம் என்ற ஒரு அமைதி உள்ளுக்குள் உருவாகி இருக்கிறது. இந்த அமைதி தோல்வியின் அடையாளம் இல்லை, இது உச்சநிலைக்கு முன்னால் வரும் அமைதி. பலர் நினைப்பது போல் சிம்மராசிக்காரர்கள் எப்போதும் வெளிப்படையாகவே இருப்பார்கள் என்று இல்லை. உண்மையில் அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முடிவுகளை அமைதியாகத்தான் எடுப்பார்கள். இப்பொழுது நீங்கள் வெளியில் அதிகம் பேசாமல் உள்ளுக்குள் திட்டமிட ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்கள் இலக்குகள் பற்றி எல்லோரிடமும் சொல்லாமல் மனதிற்குள் தெளிவை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். இதுவே ஒரு பெரிய மாற்றத்தின் அடையாளம். ஏனென்றால் இதுவரை நீங்கள் செய்த ஒரு தவறு என்னவென்றால் உங்கள் கனவுகளை சீக்கிரமே மற்றவரிடம் பகிர்ந்து கொண்டது. அது பொறாமை, தடைகள், தேவையற்ற ஆலோசனைகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்தது. இப்பொழுது அந்த பழக்கம் தானாகவே மாறி வருகிறது. நீங்கள் யாரிடமும் நிரூபிக்க வேண்டும் என்ற எண்ணம் குறைந்து உங்களுக்காக வாழ வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கிறது. இந்த மாற்றத்தை சுற்றி இருப்பவர்கள் உடனே கவனிக்க மாட்டார்கள். ஆனால் உங்களை நெருக்கமாக அறிந்த ஒருவர் மட்டும் நீ சமீபத்தில் ரொம்ப மாறிட்ட என்று சொல்லலாம். அது நல்ல மாற்றம். ஏனென்றால் இப்போது நீங்கள் பிறர் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப அல்ல, உங்கள் உண்மையான திறமைக்கு ஏற்ப நகர ஆரம்பிச்சிருக்கீங்க. சிலர் உங்களிடமிருந்து தூரம் போகலாம், சில உறவுகள் மெதுவாக விலகலாம். அதை பற்றி நீங்கள் அதிகமாக வருத்தப்பட மாட்டீர்கள். ஏன் என்றால் உங்கள் உள்ளுணர்வு இப்போது மிகவும் தெளிவாக வேலை செய்கிறது. யார் உங்களுடன் இருக்க வேண்டும், யார் உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறார்கள் என்பதை கூட பேசாமல் புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிருவீங்க. இந்த புரிதல் தான் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போற மிக முக்கியமான விஷயம். சிம்மராசிக்காரங்களே, நீங்கள் இதுவரை வெளியில் தேடிய அங்கீகாரம், பாராட்டும், மதிப்பும் எல்லாமே உண்மையில் உங்களுக்காகத்தான் இருக்குதுங்க. அந்த இப்போது நீங்கள் மெதுவாக கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த கண்டுபிடிப்பு நடந்த பிறகு உங்கள் வாழ்க்கை பழையபடி இருக்க முடியாது. ஏனென்றால் ஒரு முறை தன்னை உணர்ந்த சிம்மம் மீண்டும் தன்னை குறைத்து வாழாது. சிம்மராசிக்காரங்களே, இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் சில விசித்திரமான இணைப்புகள் உருவாக ஆரம்பிக்கும். இதுவரை பேசாத ஒருவர் திடீரென்று உங்களை தொடர்பு கொள்ளலாம், அல்லது ஒரு பழைய தொடர்பு புதிய அர்த்தத்துடன் மீண்டும் உங்கள் வாழ்க்கைக்குள் வரலாம். இதை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படலாம். ஆனால் இதெல்லாம் சீரற்ற விஷயங்கள் அல்ல. காலம் உங்களை சரியான இடத்திலேயே சரியான நபர்களுடன் இணைக்க ஆரம்பித்து விட்டது. நீங்கள் கடந்த காலத்தில் செய்த ஒரு நல்ல செயல் அல்லது மனதில் வைத்து கொண்டிருந்த ஒரு உதவி இப்பொழுது பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். சிம்மராசிக்காரர்கள் பல நேரங்களில் தங்களுக்கான நன்மையை நினைக்காமல் பிறருக்காக உழைப்பவர்கள். அதனால் அந்த பலன் கொஞ்சம் தாமதமாக வரும், ஆனால் வரும்பொழுது முழுமையாக வரும். இப்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒன்றுதான். இந்த நேரத்தில் உங்களிடம் வரும் வாய்ப்புகள் அனைத்தும் பெரியதாக தோன்றாது. சில வாய்ப்புகள் மிக சிறியதாக இதனால் என்ன ஆக போகுது என்று தோன்றும். ஆனால் அந்த சிறிய வாய்ப்புகள் தான் ஒரு பெரிய கதவு மறைந்திருக்கும். நீங்கள் இதுவரை தவிர்த்து வந்த ஒரு விஷயம் அல்லது இது எனக்கு செட் ஆகாது என்று நினைத்த ஒன்று இப்போது உங்களுக்காக சரியாக பொருந்தலாம். உங்கள் பார்வை மாறி இருக்கிறது என்பதே இதற்கான காரணம். முன்பெல்லாம் நீங்கள் தோல்விக்காக பயந்தீர்கள், இப்போது அனுபவத்தை மதிக்க ஆரம்பிக்கிறீர்கள். இந்த மனநிலை தான் உங்கள் வளர்ச்சிக்கு அடித்தளம். சில சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் குடும்பம் தொடர்பான ஒரு விஷயம் மனதுக்கு நிம்மதியை தரும். நீண்ட நாட்களாக உள்ளுக்குள் வைத்திருந்த ஒரு சுமை, பேசப்படாமல் இருந்த ஒரு உண்மை இப்போது வெளியில் வரலாம். அதனால் உடனடி பதற்றம் வந்தாலும் முடிவில் இது ஒரு தெளிவையும் அமைதியையும் தரும். நீங்கள் எப்போதும் எல்லாவற்றையும் தனியாக சுமக்க வேண்டும் என்று நினைப்பதை கொஞ்சம் குறைக்க ஆரம்பிப்பீங்க. உதவி கேட்பது பலவீனம் அல்ல என்பதை இப்போது புரிந்து கொள்வீர்கள். இந்த புரிதல் தான் உங்களை இன்னும் வலிமையானவராக மாற்றும். சிம்மராசிக்காரங்களே, உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இந்த மாற்றங்கள் எல்லாம் உங்களை மெதுவாக ஆனால் உறுதியாக ஒரு புதிய நிலைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. நீங்கள் இன்னும் முழுமையாக உணரவில்லை என்றாலும் உங்களின் வாழ்க்கை பழைய பாதையில் இல்லை என்பது மட்டும் நிச்சயம். சிம்மராசிக்காரங்களே, உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இந்த மாற்றங்கள் எல்லாம் உங்களை மெதுவாக ஆனால் உறுதியாக ஒரு புதிய நிலைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. நீங்கள் இன்னும் முழுமையாக உணரவில்லை என்றாலும் உங்களின் வாழ்க்கை பழைய பாதையில் இல்லை என்பது மட்டும் நிச்சயம். இன்னும் சிலருக்கு நீண்ட நாட்களாக மனதை
அழுத்திய ஒரு பழக்கத்தை விட்டுவிடும் மன வலிமையாக இருக்கலாம். இந்த மாற்றங்களை நீங்கள் யாரிடமும் விளம்பரப்படுத்த மாட்டீர்கள். அமைதியாக ஆனால் உறுதியாக உங்கள் பாதையை மாற்றிக் கொண்டிருப்பீர்கள். அதை கவனிக்கும் சிலர் உங்களை பார்த்து குழப்பம் அடைவார்கள். இவள் இப்படி மாறுவாங்கன்னு நினைக்கவே இல்லை என்று அவர்கள் மனதுக்குள் நினைப்பார்கள். அதுதான் சரியான பாதை என்பதற்கான அடையாளம். ஏனென்றால் நீங்கள் மற்றவரின் எதிர்பார்ப்புக்காக உருவாக்கப்பட்டவர் அல்ல. உங்கள் வாழ்க்கை உங்கள் விதிகள் என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த நேரத்தில் உங்க மனதில் ஒரு புதிய தன்னம்பிக்கை உருவாகும். அது அகந்தை அல்ல, அது அனுபவத்திலிருந்து வந்த நம்பிக்கை. நீங்கள் ஏற்கனவே கடந்து வந்த கஷ்டங்களை நினைத்து பார்த்ததால் இதையும் சமாளிக்க முடியும் என்ற உறுதி உங்களுக்குள் வேறு ஒன்றும். இந்த உறுதியை யாராலும் எளிதாக குலைக்க முடியாது. சிம்மராசிக்காரங்களே, நீங்கள் இப்பொழுது செய்யும் இந்த அமைதியான மாற்றங்கள் தான் எதிர்காலத்தில் பிறர் வியக்கும் அளவிற்கு உங்கள் வாழ்க்கையை வேறு திசைக்கு கொண்டு போகும். உங்கள் பயத்தை நீங்கள் விட்டுவிட அந்த நிமிடத்திலிருந்து உங்கள் உண்மையான பயணம் ஆரம்பிச்சிருச்சுங்க. சிம்மராசிக்காரங்களே, இந்த காலகட்டத்தில் நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை உணர ஆரம்பிப்பீங்க. அதுதான் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாத என்ற உண்மை. இதுவரை நீங்கள் செய்த பல விஷயங்கள் அவங்களுக்காக அவங்களுக்கு என்ன தோணும், இவங்க என்ன சொல்லுவாங்க என்ற எண்ணம் உங்களை கட்டுப்படுத்தி வைத்திருந்தது. அந்த கட்டுப்பாடு இப்போது மெதுவாக தளர ஆரம்பிச்சிருக்குதுங்க. நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு கோடு இழுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. எதுக்கு என்ன பொறுப்பு, எனக்கு என்ன பொறுப்பு அப்படிங்கிறத தெளிவாக பிரிப்பீங்க. இதனால் எனக்கு என்ன வருது, பிறருக்கு என்ன பொறுப்பு அப்படிங்கிறதெல்லாம். இது உங்களை கடினமான மனிதராக மாற்றவில்லை, முதிர்ச்சியான மனிதராக மாற்றியது. சிலர் உங்களை இந்த மாற்றத்தை தவறாக புரிந்து கொள்ளலாம். முன்னாடி இப்படி இல்லையே அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அதை கேட்டு நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள மாட்டீங்க. ஏன் என்றால் நீங்களே உங்களை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த காலகட்டத்தில் உங்கள் வார்த்தைகளுக்கு ஒரு எடை வரும். நீங்கள் சும்மா பேச மாட்டீர்கள். பேசினால் அதில் அர்த்தம் கொண்டதாக இருக்கும். அதனால் சிலர் உங்களிடம் அதிக கவனமாக நடக்க ஆரம்பிப்பாங்க. இது பயத்தால் அல்ல, மரியாதையால். நீங்கள் இதுவரை எவ்வளவு பொறுமையாக எல்லாவற்றையும் தாங்கி வந்தீர்கள் என்பதை அவர்கள் இப்போதுதான் புரிந்து கொள்வார்கள். சில சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் தனிமை பிடிக்க ஆரம்பிக்கலாம். அது மனச்சோர்வால் வந்த தனிமை இல்லை. இது உங்களை நீங்களே கேட்க புரிந்து கொள்ள உதவும் அமைதியான தனிமை. அந்த தனிமையில்தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றிய சில உண்மையான முடிவுகளை எடுப்பீங்க. இது எனக்கு தேவையா, இதுக்காக நான் என்னை இழக்க வேண்டுமா என்ற கேள்விகளுக்கு நேர்மையான பதில்கள் கிடைக்கும். இந்த பதில்கள் சில உறவுகளை விளக்கலாம், சில பாதைகளை முடிக்கலாம். ஆனால் அதனால் நீங்கள் உடைய மாட்டீர்கள். மாறாக உங்களுக்குள் ஒரு சுமை குறைந்த மாதிரி உணர்வீர்கள். சிம்மராசிக்காரங்களே, நீங்கள் இப்பொழுது கற்றுக்கொண்டிருக்கும் இந்த எல்லை வைத்து கொள்ளும் பழக்கம்தான் உங்கள் வாழ்க்கையை சீராகவும் வலிமையாகவும் மாற்றப்போகிறது. உங்களை மதிக்க தொடங்கிய நாளிலிருந்து தான் உலகம் உங்களை வேறொரு கண் கொண்டு பார்க்க ஆரம்பிக்கும். சிம்மராசிக்காரங்களே, இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களை நீங்கள் முந்தையதை போல உடனே பகிர்ந்து கொள்ள மாட்டீர்கள். ஏதாவது நல்லது நடந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அதை முதலில் உங்களுக்குள் தான் வைத்து சமாளிக்க ஆரம்பிப்பீர்கள். இது உங்களை மூடப்பட மனிதராக மாற்றப்படவில்லை, உங்களை பாதுகாக்கும் ஒரு கவசமாக மாறியுள்ளது. ஏனென்றால் எல்லாருக்கும் உங்கள் உள்ளுணர்வையும் உங்கள் பயணத்தையும் புரிந்து கொள்ளும் மனநிலை இருக்காது என்பதை நீங்கள் அனுபவம் மூலம் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு நிதானத்தை கொடுத்திருக்கிறது. முன்பெல்லாம் உடனே எதிர்வினை காட்டிய இடங்களிலே இப்போது நீங்கள் ஒரு நிமிடம் நின்று யோசிப்பீங்க. அந்த ஒரு நிமிடம்தான் பல தவறுகளை தவிர்க்க உதவுகிறது. குறிப்பாக உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த முடிவுகளால் ஏற்பட்ட பாதிப்புகளை நினைத்து பார்த்தால் இப்போது நீங்கள் எவ்வளவு வளர்ந்திருக்கிறீர்கள் என்பதை உணரலாம். இந்த வளர்ச்சி வெளியில் பெரியதாக தெரியாது, ஆனால் உள்ளுக்குள் அது ஒரு மலையை போல உறுதியாக உருவாகி வருகிறது. சிலர் உங்களை பார்த்து அமைதியா இருக்கிறீங்க என்று சொல்லலாம், ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு தெளிவு இருக்கிறது. நீங்கள் இனி யாரையும் மிஞ்ச வேண்டாம், யாரையாவது நிரூபிக்க வேண்டும் என்ற ஓட்டத்தில் இல்லை. உங்கள் பயணம் உங்கள் வேகத்தில்தான் செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கிறது. சிம்மராசிக்காரங்களே, இந்த காலகட்டத்தில் நீங்கள் சில விஷயங்களை விட்டுவிடும் துணிச்சலையும் பெறுவீர்கள். அது பழைய பழக்கமாக இருக்கலாம், அல்லது உங்கள் மதிப்பை குறைத்த ஒரு உறவாக இருக்கலாம், அல்லது உங்களை தொடர்ந்து சோர்வடைய வைத்த ஒரு எண்ணமாக இருக்கலாம். விட்டுவிடுவது எளிதல்ல, ஆனால் அதை செய்த பிறகு வரும் இலகுத்தன்மை விலை மதிப்பெற்றது. இந்த இலகுத்தன்மையோடு தான் நீங்கள் அடுத்த நாட்களை சந்திக்கப் போகிறீர்கள். உங்கள் தோள்களில் இருந்து தேவையற்ற பாரம் இறங்கிய பிறகு நீங்கள் எவ்வளவு தூரம் நடக்க முடியும் என்பதை நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீர்கள். சிம்மராசிக்காரங்களே, இந்த கட்டத்தில் உங்கள் வாழ்க்கை ஒரு மெதுவான ஆனால் ஆழமான மாற்றம் நிலை பெற ஆரம்பிக்கும். முன்பெல்லாம் உங்களை அவசரப்படுத்திய விஷயங்கள் இப்பொழுது அதே அளவு பாதிக்காது. ஏனென்றால் நீங்கள் எல்லாவற்றிற்கும் உடனடி பதில் கிடைக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை உணர்வீர்கள்.
இந்த உணர்வு தான் உங்களை மனதளவில் மிகவும் வலிமையானவராக மாற்றப் போகிறது. நீங்கள் இப்பொழுது உங்கள் நேரத்தை மிகவும் மதிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. யாருக்காகவும் எதற்காகவும் உங்கள் சக்தியை வீணடிக்க விரும்பவில்லை. அதனால் தான் தேவையற்ற விவாதங்கள், பயனில்லாத சந்திப்புகள், மனதை களைப்பாக்கும் உரையாடல்கள் எல்லாவற்றிலிருந்தும் நீங்கள் மெதுவாக விலகிறீர்கள். இதை சிலர் தவறாக புரிந்து கொள்ளலாம். ஆனால் உங்களுக்கு அது முக்கியமில்லை. ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கும் அமைதிதான் இப்போது உங்களை பெரிய சொத்துங்க. இந்த அமைதியோடு சேர்ந்து உங்கள் உள்ளுணர்வு இன்னும் தெளிவாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். யாரிடம் பேச வேண்டும், எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்பதில் உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும். முன்பெல்லாம் நீங்கள் பிறர் சொல்வதை கேட்டு குழம்பிய இடங்களில் இப்போது உங்களுக்கு ஒரு சின்ன சத்தமே போதுமானதாக இருக்கும். இந்த சத்தம் உங்களை தவறான பாதையில் போக விடாது. சில சிம்மராசிக்காரங்கள் இந்த நேரத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு புதிய தெளிவை அடைவீங்க. உறவுகளில் நீங்கள் என்ன எதிர்பார்க்க, எதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதில் உறுதி வரும். அதனால் சில உறவுகள் இன்னும் வலிமையடையும். சில உறவுகள் இயல்பாகவே பின்னால் செல்லும். அதை நீங்கள் கட்டாயமாக தடுத்து நிறுத்த மாட்டீர்கள். ஏனென்றால் இயல்பாக நடப்பதே உங்களுக்கு இப்பொழுது சரியாக தோன்றுகிறது. சிம்மராசிக்காரங்களே, நீங்கள் இப்பொழுது உருவாக்கி கொண்டிருக்கும் இந்த அமைதியான வாழ்க்கை முறைதான் எதிர்காலத்தில் வரும் பெரிய மாற்றங்களை தாங்கும் அடித்தளமாக இருக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை தவறவிட்டாதீங்க. கெட்டியாக பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.